தமிழ்நாடு அரசினுடைய வெள்ளை அறிக்கை எதை உணர்த்துகிறது? அது திமுகவுக்கு வைக்கப்பட்ட சிக்கா அல்லது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் ஆகும் அப்படிங்கிற தாவேக்கா நிலைப்பாட்டுக்கான ஆதாரணமா? இதேத்துல்லா சார், வெள்ளை அறிக்கை என்பது மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. கடந்த திமுக ஆட்சியிலும் 2 முறை வெள்ளை அறிக்கை தரப்பட்டது. அதனால் அன்றைக்கு என்ன சொல்லப்பட்டது, 5 லட்சம் கோடிக்கு மேலே அதிமுக ஆட்சியில் கடன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது 5 லட்சம் கோடி, 5 எதுவரைனா 40-50 ஆண்டு கால கடன். அது ஏன்னா கலைஞர்கள் ஆட்சியை விட்டு போகும்போது 1 லட்சம் கோடி தான் கடன். அதுக்கு கலைஞர் வாங்கினதில்ல, அதுக்கு முந்தியுள்ள மொத்தமாக சேர்ந்து திமுக அதிமுக வாங்கினது. இவங்க 5 லட்சம் கோடி வாங்கினாங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 13.18 லட்சம் கோடி இன்றைக்கு கடன். இப்போ 5.13 போது 8 லட்சம் கோடி கடன் இந்த 5 வருஷத்தில் வாங்கியிருக்காங்கிறத மக்களுக்கு சொல்லி ஆகணும். நம்பர் 1.